ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வரும்னு பார்த்தீங்கன்னா பழனி டெம்பிள் இன் ரோப்ளாக்ஸ். இங்கே பாருங்க கைஸ், பழனி முருகர். வாவ் கைஸ், கைஸ் தமிழ் பாட்டு சூப்பர்ரா, செம்மையாக வந்துருச்சுல கைஸ், சூப்பர். நம்ம இப்போ இங்கே பாருங்க, விநாயகர் இருக்காரு, மயில் இருக்காங்க. இன்ட்ரோ போட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். கைஸ் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாரோ இருக்காங்க, என்னன்னு தெரில கைஸ். விநாயகர் தான், விநாயகர், குட்டி விநாயகர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், இதுதான் நம்ம படிக்கட்டு. இதே மாதிரி கைஸ் திருப்பதி இதுவும் இதே மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம அதிகம் போடலாம். நீங்கள் இந்த வீடியோவுக்கு நல்ல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோவும் சீக்கிரமாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே ஃபஸ்ட்டு இருங்க கைஸ், இதுதான் கைஸ் கோயில். என்ட்ரன்ஸ்லேயே கோயில் இருக்குது. வாவ் கைஸ், சூப்பர். இப்போ இங்கே பாருங்கள் கைஸ், மயில் கைஸ், சூப்பர். இங்கே முன்னாடி இருக்கிறவங்க யாருன்னே தெரியல கைஸ், உண்மையாலே சாமி மாதிரியே இருக்குது கைஸ். சூப்பர் கைஸ், செம்ம கிராஃபிக்கு. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். சும்மா ஏதோ கோயில் மாதிரி இருக்குன்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது கைஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு படித்து சொல்ல போகிறேன். இது என்ன ஸ்டோரினா, முருகருக்கு எப்படி பழனின்னு பேர் வந்துச்சின்னு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிவா பார்வதி என்ன சொல்கிறாங்க, போய் ஒரு முழு உலகத்தை 3 வாட்டி சுற்றிட்டு வாங்க, அப்போ நான் உனக்கு ஒரு பழம் தரேன் அப்படின்றாரு. அதுக்கு முருகர் என்ன பண்ணுறாரு, வேகமாக மயில் எடுத்துகிட்டு 3 வாட்டி சுட்ட போயிட்டார். அப்போ விநாயகர் தெளிவாக என்ன பண்ணார், அவங்க அப்பா அம்மா, அதாவது சிவா பார்வதி, அவங்க 3 பேரையும் அவங்க 2 பேரையும் 3 வாட்டி சுற்றி நான் 3 வாட்டி உலகத்தை சுற்றி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சிவா பார்வதி என்ன தந்தாங்க, விநாயகருக்கு பழம் தந்துட்டாங்க. அப்போ முருகர் கேட்பாராம், எங்கே எனக்கு பழம், நான் 3 வாட்டி சுற்றிட்டு வந்தேன், பழம் எங்கே அப்படின்னு கேட்பாராம். அப்போ சிவா சொல்லுவாராம், நீயே ஒரு பழம் நீ அப்படின்னு முருகருக்கு ஒரு பேர் வந்துச்சான். அதுதான் பழம் நீ அப்படின்னு இந்த கோயில் பேர். ப்ளஸ் முருகருக்கு இன்னொரு பேர் பழம் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதோடைய ஸ்டோரி. நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா தப்பாக சொல்லியிருக்கேனான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோவா தெரியாது, தெரிஞ்சது சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே வெளியே வந்துடலாம். அடப்பாவி, ஐயோ வாங்க நம்ம போகலாம் கைஸ். இங்கே என்ன இருக்குன்னா, என்ன கைஸ், உலகம் ப்ளஸ் கடவுள், அவங்க அதை நான் பார்க்க விரும்பல கைஸ். இந்த கேம் ரொம்ப கிளிச்சு. இது எனக்கே தெரியுது, எனக்கே கொஞ்சம் கடுப்பாகுது. என் ஃபோன் தான் கிளிச்சான்னு கூட தெரில. இங்கே பார்த்தீங்களா கைஸ், இது என்ன கடவுள்னு எனக்கு தெரில. தெரிஞ்சா கைஸ் கணேஷா மாதிரியே இருக்கே, தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். இது எனக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்சு துர்கம்மாவோட ரூபம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரில. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ இது கொஞ்சம் ஆர்த்தி எடுத்துகிட்டு எல்லாருமே நல்லாயிருக்கும், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும் கொஞ்சம் வேண்டிட்டு போ. இருங்க, இப்படி தானே சுற்றணும், நான் என்னத்துக்கு அப்படி சுற்றின்னு இருக்கேன். ஓ மை காட், இதிலே அந்த பக்கம்னு போட்டிருக்கு, இந்த பக்கமும் போட்டிருக்கேன் காய்ஸ். காலபைரவர் கோயில். ஏன்னா டாக் இருந்தாலே காலபைரவர் தான். ஏன்னா காலபைரவருடைய வாகனம் தான் நாய், அதாவது டாக். இப்போ நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டின்னு, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு வேண்டின்னு, அப்புறமா கைஸ் இது வேறு இன்னொரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எனக்கு என்னன்னு அவ்வளோவா கன்ஃபார்மாக தெரியாது, ஏதோ தெரியும் கொஞ்சம் நெஞ்சம். அதுதான் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ கைஸ், இது துர்கம்மா, சூப்பர். இவங்களுக்கும் நல்லா ஆர்த்தி எடுத்துகிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டின்னு, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு வேண்டின்னு, அப்படியே நம்ம இந்த பக்கம் திரும்பினா இல்லை எப்போ பயன்ட்டேன். அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் கைஸ், காளி அம்மா. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்க்குறாங்க, நீ தான் லைக் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலை போட்டு அப்படியே ஒரு பூஜையை போட்டு
பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த சாமியை பார்க்க போயிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இங்கே கைஸ் இங்கே ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி இருக்குது. இதுவும் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இங்கே சீக்கிரமாக இந்த கேவுக்குள்ளே ஒரு சிவா டெம்பிள் இருக்கான். இது வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ரியல் லைஃப்பில் இப்படி இருக்கான்னு ஐயோ சாரி ரியல் லைஃப்பில் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரில. இங்கே பார்த்தீங்களா கைஸ் சிவலிங்கத்துக்கு மீசை 3 நாமம் நிலாலாம் வச்சுருக்காங்க. சூப்பர் கைஸ். ஆனால் இந்த கேம்காரன் ரொம்ப சூப்பர் கைஸ். நீங்கள் இதுக்கு நல்ல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிங்கன்னா திருப்பதி அப்படின்னு ரோப்ளாக்ஸில் இன்னொரு கேம் கூட இருக்குது. அதாவது திருப்பதி கோயில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கோயில் ரோப்ளாக்ஸில் இருக்குது கைஸ். இது வந்து கம்மிங் சூனா, எப்போ வரும்னு தெரில. அது வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன், அதாவது வீடியோ போட்டுடுறேன் கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிவா இருக்காங்க. வாவ் சூப்பர். அவருடைய மகனையும் அவங்களையும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. வாவ் சூப்பர். இவங்ககிட்டையும் நம்ம நல்லா வேண்டினு ஒரு பூஜை போட்டு அப்படியே கீழே இருக்கிற சிவா இதுக்கு போயிடலாம் கைஸ். இதுதான் பார்த்துக்கோங்க, நல்ல பிரம்மாண்டமாக ஒரு கொலு மாதிரி வச்சுருக்காங்க. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது சிவலிங்கா. கொஞ்சம் க்ரீன் கலரில் சிவலிங்கா மாதிரியே இருக்கும், சிவலிங்காவே தான் கைஸ். இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, இந்த கேமில் ஏதோ குளம் இருக்குன்றாங்க. அந்த குளத்தில் குளிச்சா நமக்கு நல்லதே நடக்கும். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நிறைய ஏறுவாங்க அப்படின்னு சும்மா ஃபோன் பார்த்துன்னு இருக்கும்போது பார்த்தேன். அந்த குளத்தை தேடலான்னு தான் நான் வந்தேன். அப்படியே ஒரு வீடியோவாக எடுப்போமே அப்படின்னு எடுத்தது தான் இந்த வீடியோ. பாருங்கள், நான் வந்துட்டேன். இவங்க இப்போ தான் போயின்னு இருக்காங்க கைஸ். அந்த குளம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில. ஸோ எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு போகணும் கைஸ். அதுக்கு போகிறதுக்காக தான் வந்தேன் கைஸ். இது வந்து என்னதுன்னா அது ஒரு கடை. அது வந்து நம்ம பூஜை சாமானெல்லாம் வாங்கிக்கலாம் கைஸ். இப்படி தான் ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம இங்கே ஏதோ இருக்குது கைஸ். எனக்கு வந்து அந்த குளம் எங்கே இருக்குதுன்னு வேணும் கைஸ். அந்த குளத்தில் குடித்தா நம்ம பாவம்லாம் போய் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். அது உண்மையாகவே நடக்குமா? இருங்க, அவன் என்ன கைஸ் கொடை வச்சுன்னு போகிறான். அந்த கொடையெல்லாம் எப்படி எடுக்கலாம்? அவனை பார்த்தா ரோபாக்ஸ் வச்சுருக்கிற மாதிரியும் இல்லை. ஒருவேளை ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்களோ? நம்ம கீழே போய் பார்த்து வந்துடலாம். ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது கைஸ் அந்த குளத்தை பார்க்க கைஸ். இந்த கோயிலில் தான் கைஸ் குளம் இருக்கணும், எப்படி கைஸ் கீழே இருக்கும்? என்ன கைஸ் கோயிலில் தானே கைஸ் குளம் இருக்கணும், ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஸ்டோரி நம்ம போய் உள்ளே போகலாமா? போய் பார்ப்போம். வெளியே வந்துட்டான். டே கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடவுள், அதாவது நம்ம கோயிலெலாம் பார்த்திங்கன்னா இந்த தூணில் இருக்கும் அந்த கடவுள் பேர் எனக்கு தெரில, ஸோ மன்னிச்சுக்கோங்க. அந்த கடவுளெல்லாம் நிறைய நின்றுன்னு இருக்காங்க. உங்கள் முன்னாடி எதுவும் கைஸ் மயில் மாதிரியே இருக்குது கைஸ். அதில் கடவுள் இல்லை, ஏதாவது பண்டகை ஊர்வலம் அப்படி ஏதாவது கடவுளை கொண்டு போகணுன்னா அந்த கோயிலில் இருக்கிற கடவுளை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டு இதை வந்து அப்படியே தூக்கின்னு போவாங்க. வாவ் சூப்பர் கைஸ். இதுவும் வந்து ஒரு நல்ல இது தான். நம்ம இப்போ வந்து எங்கே போகலான்னா ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போய் அந்த குளத்துக்கு போவோம் கைஸ். அந்த குளம் வந்து எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரில கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவ் சிவா டெம்பிள் கிட்ட வந்துட்டேன். இது மேலே ஏறி இங்கே ஒரு ரவுண்டு போகலான்னு எனக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சு. போவோமே அப்படின்னு வந்துட்டேன் கைஸ். இங்கே வந்து அது மேலே போகலாமா? கீழே தள்ளி விட்டுறாது. போவோம், காசா பணமா போவோம் கைஸ். இப்போ பாருங்கள், நான் ஜிம்னாஸ்டிக் பண்ண போகிறேன் கைஸ். சூப்பர் கைஸ், நம்மளால் ஜிம்னாஸ்டிக்கெல்லாம் பண்ண முடியுது. இது மேலே நம்ம இறங்கலாம், ஆனால் இறங்கக்கூடாது, கடவுள் தூண் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இறங்கலை. இப்போ வந்து இங்கே கோயில் மாதிரி ஒன்று இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், இங்கே சைடில் கடவுள் போட்டிருக்காங்க. வாவ் சூப்பர். இது வந்து இது மீனிங் என்னன்னு தெரில கைஸ். விநாயகர் கைஸ். கீழே இருக்கிற விநாயகர் கூட இங்கே இருக்கிற விநாயகர் நல்லா இருக்காரு இல்லை? வாவ் சூப்பர். ஆனால் விநாயகர் எல்லாருமே சேம் தான், அது பார்க்க அப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலன்னா கைஸ், மூன் தெரியுது, பகலில் மூன் தெரியுதா? என்னடா இது தற்கொலைத்தனமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நான் யோசிச்சுட்டு
ஓ இது கடவுள் பண்ணியிருப்பார் போல் அப்படின்னு நினச்சி அப்படியே வந்து சந்தோஷம் ஆகிட்டேன். அப்புறமா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே நேராக போய் அந்த குளத்தை தான் தேட போகிறோம். எனக்கு அந்த குளத்தில் குளிக்காமல் தூக்கம் வராது கைஸ். கைஸ் ஓ நைட் ஆக போதா? நான் கூட என்ன நினச்சேன், என்னடா இவங்க பகலில் போய் மூணு வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன். அப்போ தான் தெரியுது நைட் ஆக போகுது, அதனால தான் மூணு வந்திருக்கு. நம்ம வந்து தப்பாக நினச்சிட்டோம். அவன் இப்போ தான் போகிறாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். இவங்கெல்லாம் இப்போ தான் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கீழே தான் கைஸ் குளம் இருக்கணும். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, கீழே தான் குளம் இருக்கணும். நான் மேலே ஃபுல்லாக தேடிட்டேன், கொஞ்சம் கட் பண்ண பார்த்தீங்களா, அப்போ ரொம்ப தேடிட்டேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலன்னா டீ ஸ்டால் அண்ட் முருகர் ஷோகேஸ். ஓ அங்கே நம்ம வந்து முருகரோட சிலை எல்லாம் வாங்கிக்கலாமா? சூப்பர். இந்த பக்கம் ஏதோ ஏரோ காட்டுது, இதுதான் குளம்னு. ஆமாம் கைஸ், கைஸ் இதுதான் குளம். வாவ் கைஸ், நான் பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கைஸ். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து உங்களுக்காகத்தானே கைஸ் நான் வந்து குளத்தை தேடி குளிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என் சொந்த காசெல்லாம் போட்டு கோயிலுக்கு வந்து உங்களுக்கு அபிஷேகம் லைவாக கட்டியிருக்கேன். பார்த்தீங்களா? இதுக்காக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. என்ன கைஸ், காசா பணமா? ஒரு சப்ஸ்கிரைபர் தானே, அப்படியே ஒரு கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்புறமே லைக்கும் அப்படியே கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கும் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும், நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலன்னா இது மேலே ஏறிடலாம் கைஸ். நம்ம வந்து ஒரு செகண்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், ஃபாக்ஸ் ஏகே விலாக்ஸ். அதுக்கும் போய் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இங்கே அவ்வளோதான் கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் இப்போ வந்து அவ்வளோதான் இருங்க கைஸ். அங்கே ஏதோ ஒரு வீடு இருக்கே கைஸ், ஃப்ளோரிஸ் லாவாவில் எந்த வீடு தான் வரும் கைஸ்? இந்த வீட்டில் ஏதோ சஸ்பென்ஸ் வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்க்க போகிறேன். யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. நான் கைஸ் சஸ்பென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இருட்டாக மட்டும்தான் இருக்குது. இதுக்கு ஒரு பல்பு போட்டால் இது ஒரு வீடு. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், உங்களுக்கு நான் லைவா ஹிமாலயாவை காட்டியிருக்கேன். பார்த்தீங்கள? அதுக்கு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம்னு நினச்சிக்காதீங்க. லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் வரமாட்டேன். எப்பயாவது வருவேன், வரமாட்டேன்னு இல்லை, வருவேன். அது நீங்கள் வந்து அப்பப்போ பார்த்துனே இருங்க, வந்தாலும் வருவேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலன்னா, ஐயோ இங்கே வேறு ஒன்று மாட்டிக்கினேன் கைஸ். நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். பை கைஸ், பை பை கைஸ். தலைவர் ரஜினிகாந்த் கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ், பை பை பை. மறக்காம எல்லாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு பாய். பை கைஸ், பை பை பை.